காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். பசுமை மின் உற்பத்தியை மேம்படுத்த பணிகள் நடந்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் தனியாருக்கு சொந்தமான பழைய காற்றாலைகள் மீண்டும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக மின் தேவையில் 50% தமிழ்நாடு மின்சாரத்துறையின் சொந்த உற்பத்தியாக உள்ளது என்றும் 74,815 மின்மாற்றிகள் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 393 துணை மின் நிலையங்கள் அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு 116 பணிகள் நிறைவுற்றதாகவும் 64 பணிகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சூரிய சக்தியை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மொத்தமாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளோம். 2021-22 ஆண்டிலிருந்து 5,998 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள் தமிழ்நாடு மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. மார்ச் 2025 அன்றுள்ளவாறு 10,510 மெகாவாட் நிறுவுவதனுடன் தமிழ்நாட்டு இந்தியாவில் 4வது இடத்தில் உள்ளன. சூரிய சக்தியின் மூலம் உச்ச உற்பத்தி திறன் 16/2/2025 அதிகபட்சமாக 6,579 மெகாவாட் உற்பத்தி பதிவாகி சாதனை படைத்திருக்கின்றன. சூரிய சக்தி மின் உற்பத்தியினுடைய 16/9/2024 அன்று 48.20 மில்லியன் யூனிட்டுகள் உற்பத்தி சூரிய மின் உற்பத்தி செய்யப்பட்டதில் இதுவே உச்சமாகும். எனவே சூரிய மின் உற்பத்தியினுடைய திட்டங்களில் முதலமைச்சர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.